Om. Sit straight. Om. 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 Pratasmarami hridi samspuradatmatattvam Sachit sukham paramaham sagatim turiyam Yat swapna jagra shushuptimavaiti nityam Tad brahma nishkalamaham na cha bhuta sangaha Pratar bhajami manasa vachasa magamyam Vacho vibhanti nikila yadanugrahena Yam neti neti vachanair nigama avochuhu Tam deva deva majamachyutamahuragriyam Pratar namami tamasaf paramarkavarnam Purnam sanatana padam purushottamakyam Yasminnidam jagata sheshamasheshamurtau Rajvambujangamiva pratipasitam vai Rajvambujangamiva pratibhasitam vai Shlokatrayamidam punyam Lokatraya vibhushanam Pratah kale paten nityam Sagachet paramam padam Sagachet paramam padam Om Sadashiva Samarambam Shankaracharya Madhyamam Asmadacharya Paryantam Vande Guru Paramparam Shruti Smruti Purananam Karunalayam Namami Bhagavatpada Shankaram Loka Shankaram Shankaram Shankaracharyam Keshavam Badharayanam Sutra Bhashya Kratau Vande Bhagavantau Punah Punaha Ukarastandakaro Vai Rukarastanivartakaha Andakara Niroditvat Gururitya Bidhiyate Ishvaro Gururatmeti Murti Bheda Vibhagine Vyomavatt Vyapta Dehaya Dakshina Murtaye Namaha Om Sahana Bhavatu Sahano Bhunaktu Sahavidyam Karavavahai Tejasvinavadhitamastu ma vidvishavahai Om Shanti 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 Harihi Om Shri Gurubhyo Namaha
हरिः ओम। ओके 32 37 இங்கே பார்த்தா தான் தெரியும் கரெக்டாக. काचसभा परिहार्या हीनाया वृद्धसचिवेन इह कुत्रावहितः स्यात् इह कुत्र अवहितः स्यात् मनुजः किल राजसेवायाम्. இப்போ நேத்திக்கு வந்து நம்ம பார்த்துட்டே இருந்தோம், வித்யா வித்தம் பலம் யசம் புண்ணியம், இது எல்லாமே வந்து மனுஷன் சம்பாதிக்கணும். நான் இதெல்லாம் சம்பாதிக்கிறேனா லைஃப்பில் வந்து இதெல்லாம் நான் சம்பாதிக்கணும். ஒவ்வொன்றுத்துக்கும் ஒரு காலம் இருக்குது. வித்யா எப்போ சம்பாதிக்கணும்? 60 வயசு ஆனதுக்கப்புறமா நினைவு தெரிஞ்ச நாள்லேருந்தே சம்பாதிக்க ஆரம்பிக்க வேண்டியது வந்து வித்யா. அப்போ வித்யா சம்பாதிக்கும் போது அந்த மனோநிலை, அதற்கு இருக்க வேண்டிய டிசிப்ளின், அந்த மாதிரியான லைஃப் ஸ்டைல், அதற்கு பேர் பிரம்மச்சரியம்னு பேர். என்ன பண்ணாலும் வந்து ஃபோக்கஸ் வந்து படிப்பும் அறிவை அடையிறதுலையுமே இருக்கணும். சரியா? இது ஒரு விஷயம். வித்தம் எப்போ சம்பாதிக்க ஆரம்பிக்கணும்? வித்தியை ஓரளவுக்கு முடிஞ்ச பிறகு, ஒரு பர்டிகுலர் துறையில் நம்ம வந்து அறிவை அடைஞ்ச பிறகு, அந்த அறிவை நம்ம மற்றவர்களுக்கு பயன்படும் வண்ணம் நாம் அதை செயல்படுத்துறது மூலமாக நமக்கு கிடைக்கிற ரிவார்டு வந்து வித்தம். அப்படி வித்தத்தை சம்பாதிக்கணும். வித்தத்துக்காக நம்ம ஏதாவது ஒன்று பண்ணுறது அப்படி கிடையாது. அப்படி இல்லாமல் நாம் நம்மளுடைய அறிவை வந்து மற்றவாளுக்கு பயன்படுத்துறதுக்கு, அதுக்கு பிரதி உபகாரமாக வந்து உலகத்திலிருந்து நமக்கு வந்து பணம் வருது. அந்த பணம் வந்து நான் மேலும் என்னுடைய வித்தியை வளர்த்துக்கிறதுக்கும், என்னுடைய ஜீவிதத்துக்கும், அப்புறம் நல்ல காரியத்துக்கும் பயன்படுத்துறதுக்காக நான் அந்த வித்தத்தை எடுத்துக்கலாம். ஓகே, இது வந்து வித்தம். பலம் ஆல் த டைம். பலம் வந்து எதில் இருக்குது? பலத்துக்கு முன்னாடி ஒரு ஸ்டெப் இருக்குது. என்னது அப்படின்னா ஆரோக்கியம். ஃபிசிக்கலாக பார்க்கும்போது, ஃபிசிக்கல் பலத்தை பார்க்கும்போது ஃபஸ்ட்டு ஆரோக்கியம் இருக்குது. ஹெல்த் வந்து நார்மலாக இருக்குது. நார்மலாக இருக்கிறதுக்கு பேர் ஆரோக்கியம். நார்மலாக இல்லாமல் போச்சுன்னா அதுக்கு பேர் என்ன? ரோக்கியம் ஆர் அனாரோக்கியம்னு பேர். சரியா? அப்போது ஹெல்த்து. இன்னொரு பலம் என்ன பலம்? மனோபலம். மனசனுடைய பலம் எது? மைண்டு பலமாக இருக்குன்னா என்ன அர்த்தம்? இருமைகளிலிருந்து பாதிக்காத மனசு எதுவோ அது மனசனுடைய பலம். சுகம் துக்கம், லாபம் அலாபம், ஜெயம் அஜயம், இன்பம் துன்பம், பிடித்தது பிடிக்காதது, இது எல்லாமே வந்து மனசை அஃபெக்ட் பண்ணாமல் இருந்ததுன்னா அதுக்கு பேர் மனோபலம்னு பேர். இதை சின்ன வயசுலேருந்தே வளர்த்துக்கணும். புரியுறதோ? ஓவராக பாஸ் பண்ணிட்டா ஓவராக குதிக்கிறது, ஃபெயில் ஆகிட்டா ஓவராக அழறது, ஓவராக அப்படியே வாழ்க்கையை அடுத்த வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருக்கு. யஷஹானா என்ன? புகழ். சரியான வேலை விதத்தில் புகழ் வரணும். இப்போது நம்ம இன்னும் கொஞ்சம் எப்படி நிறைக்கிறது. சரியான புகழ்ங்கிறது வந்து சரியான சேனலில் இருக்கணும். இப்போ வந்து புகழ் வந்து இவன் நெகட்டிவாக பண்ணி கூட புகழ் அடையிறதுக்கு என்ன வேணால் பண்ணுறான். அப்படிலாம் பண்ணக்கூடாது. ரொம்ப யூஎஸ்லலாம் ரொம்ப காமன். ஏதாவது வியர்டாக பண்ணி புகழ் அடையிறது. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹேரில் வந்து ஒரு தனியாக இந்த ஸ்ட்ரிப்பு மட்டும் தனியாக வேறு கலர் பண்ணியிருப்பாள். ஏன்னா அவளை பற்றி எல்லோரும் பேசுவா அப்படின்னு. யஷஸ் அப்படிங்கிறது வந்து நல்ல காரியத்தினாலையும் நல்ல குணங்கள்னாலேயும் ரிசல்ட்டாக வருது எதுவோ அது யஷஸ். பாப்புலாரிட்டி அண்ட் ஃபேமும் யஷஸும் ஒன்றும் கிடையாது. புரியுதா? யஷஸ் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, தர்மமாக நான் நடந்துக்கிறதுனாலையும், தர்மமாக மற்றவர்களுக்கு பரோபகாரத்தினாலேயும்
அதுக்கப்புறம் வந்து தியாகம் அதிகமாக இருக்கிறதுனாலையும் எனக்கு ஏற்படுறது எதுனா அது பேர் யசஸ். சரியா? புண்ணியம் இது வந்து இன்விசிபிள் ஃபேக்டர். நான் எவ்வளோ புண்ணியத்தை சம்பாதிச்சிருக்கேன், எவ்வளோ புண்ணியம் இருக்குது, இது வந்து கண்டுபிடிக்க முடியாது. இருந்தாலும் தர்மமாக ஈஸ்வரனை பிரதிநிதியாக வச்சுண்டு நம்ம என்ன காரியம்லாம் பண்ணுறோமோ அதுக்கு அதிருஷ்டமான புண்ணியம் வந்து நம்ம சம்பாதனமாக ஆகிறது. அப்புறம் நேற்றுக்கு பார்த்துட்டே இருந்து முடித்தது என்ன அப்படின்னா, ஒருத்தனை எது, ஒருத்தனுடைய எல்லா குணங்களையும் நாசனம் பண்ணுறது எது, அப்புறம் ஒருத்தனுடைய சத்ரு எது, இது ரெண்டுமே ஒன்றுக்கு ஒன்று கனெக்டட். ஏன்னா காமத்திலேருந்து தான் குரோதம் வருது. குரோதம், லோபம், அதுக்கப்புறம் வந்து மோகம், அப்புறம் புத்தி கெட்டு போகிறது, தப்பாக காரியம் பண்ணுறது, எல்லாமே 1 to 1 லிங்க்டு. அப்போது மற்ற எல்லா விதமான நல்ல குணமும் இருக்கும். ஆனால் லோபம் இருந்ததுன்னு வச்சுக்கோயேன், லோபம் இருந்ததுன்னா ஆமாம் அவன் எல்லாம் இருந்து என்ன பிரயோஜனம், அவனால் வந்து பணத்தை கொடுக்க முடியல அப்படின்னு சொல்லுவான். சில பேர் நிஜமாகவே அப்படி இருப்பாள். என்னென்னா எல்லாம் நான் உடம்பால் என்ன வேணால் செய்கிறேன், ஆனால் என் பேங்க் பேலன்ஸை மட்டும் தயவு செய்து டச் பண்ணாதே அப்படின்பா. புரியுறதா? அந்த இடத்துல வந்து கொஞ்சம் அதாவது ஒரு பிடிமானம் இருக்கும். பிடிமானம் ஓரளவுக்கு இருக்கலாம், தப்பில்லை. பணத்தை வந்து பத்திரமா வச்சுக்கணும், நம்மளுக்கு ஃப்யூச்சருக்கு செக்யூரிட்டி தேவை, அதாவது யார்கிட்டையும் போய் நிற்கக்கூடாது, அதுக்கெல்லாம் வச்சுக்கலாம். பட்டு அது வந்து ஒரு அன்வான்ட் ஸ்ட்ரெஸ் க்ரியேட் பண்ணும் மைண்டில். ஒன்றுமே இல்லை, அவனுக்கு தேவையான விஷயத்துக்கு ஸ்பெண்ட் பண்ணுறதுலையே அவனுக்கு வந்து கொஞ்சம் துக்கத்தோடு தான் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஐயோ முதல் வாரம் வந்துடுத்தா, எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கணும் அப்படின்னு ஃபீல் பண்ணுவான். ஏன்னா அதுக்கு முதல் நாள் வந்து சேலரி கிரெடிட் ஆகிறதுக்கு வந்து அதை வந்து பார்க்க மாட்டான். ஐயோ கொடுக்கணுமா அப்படின்னு. எல்லா வாரமும் ஏதாவது ஒரு செலவு வந்துடுறது அப்படின்னு ஒரு லோபம் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா, அந்த மற்ற எல்லா நல்ல குணத்தையும் வந்து அது வந்து அபகரிச்சிடும் ஒரு விஷயத்தில். அடுத்து என்ன, சத்ருக்கியா காமஹா, காமம் வந்து சத்ருவான். சத்ரு அப்படின்னா சத்ருன்னா என்ன, எனிமிலேயே வந்து கோரமான எனிமி யார் தெரியுமா? எதிர்க்க நின்று சண்டை போடுறவன் இல்லை, நம்ம கூட இருக்கிறவன். பாரதம் பெரும்பாலும் தன்னுடைய கலாச்சாரத்தோடைய சீர்குலைவும் தன்னுடைய வெல்த்தியும் இழந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமோ? எதிர்க்க வந்து அடித்து நின்ன எனிமி இல்லை, நம்மளுடைய ஒன்றரை கலந்து நமக்கு துரோகம் பண்ண எனிமி தான் வந்து அதிகமாக வந்து இதாகிருக்கு, அஃபெக்ட் ஆகிருக்கு. அதனால் இந்த காமஹா வந்து இதோடைய உறைவிடம் எங்கே? காமத்தினுடைய உறைவிடம் நம்ம அந்தகரணத்தில் இருக்குது. அந்தகரணம்னா என்ன? இன்னர் இன்ஸ்ட்ருமெண்ட், இன்னர் இன்விசிபிள் சட்டில் பாடி இருக்குது இல்லையா, அதில் வந்து காமம் இருக்குது. இந்த காமம் என்ன பண்ணும்? தூண்டி விட்டுட்டே இருக்கும், இதை பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு. நோ ப்ராப்ளம், உனக்கு ஏதாவது ஆசையாக இருந்ததுனாக்கா அந்த ஆசையை நிறைவேற்றிக்கும். ஆனால் எந்த காமம் வந்து நமக்கு வந்து சத்ரு அப்படின்னா, அது நிறைவேறியே ஆணும் அப்படின்னு ஒரு கண்டிஷன் இருக்கும் மைண்டில், அது வந்து சத்ருவாக இருக்கும். ஏன்னா எல்லாருக்கும் எல்லாமே நிறைவேறுமா அப்படின்னா நிறைவேறாது. நீங்கள் முகேஷ் அம்பானிகிட்ட போய் கேட்டு பாருங்களேன், உனக்கு எல்லா ஆசையும் நிறைவேறிடுதா அப்படின்னு. இல்லை, ஏதாவது 2 ஆசை இருக்கும், நிறைவேறாத ஆசை 1-2 இருக்கும். அதனால் வந்து ஆசையை நிறைவேற்றிட முடியுமா அப்படின்னா நிறைவேற்றிட முடியாது. அதனால் எந்த ஆசையை நிறைவேற்றுறதுக்காக நாம் முயற்சிக்கணும். சில ஆசைன்னா கிட்டாதாயின் வெட்டன மர, அது தெரியணும். எஃபர்ட்டே போடாமல் கிட்டாதாயின் வெட்டன மர சொல்லக்கூடாது. எஃபர்ட்டு போட்டு இது வந்து நமக்கு வேண்டாம், இது நம்மளுடைய டைமையும் மற்ற எல்லா நல்ல விஷயத்தையும் வந்து இது கெடுக்கிறது, அதனால் இது வேண்டாம் அப்படின்னு விட்டுடும். காமஹா. இப்போது பகவான் ஸ்ரீகிருஷ்ணன் சொன்ன திரிவிதம் நரகசேதம் துவாரம் நாசனமாத்மனா காமக்ரோதஸ்ததாலோபா தஸ்மாத் ஏதத்ரயம் தியஜேத். ஒரு மனுஷனுக்கு நரக்கம் என்னும், அதாவது நரக்கம்னா என்ன? இந்த லோகத்துலேயும் சரி செத்ததுக்கு அப்புறமும் சரி அவனை எப்போவுமே துன்புறுத்தக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு 3 கேட் இருக்கான். இந்த 3 கேட்டில் எந்த கேட்டில் போனாலும்
துன்பத்துக்கு போய் சேரலாம். அது என்னது? காமம், குரோதா, ததா லோபஹா. இது 3 கேட்டுலேயும் நீ போனேன்னா துன்பத்தை போய் சேரலாம். அதனால் அலர்ட்டாக இருக்கணும் கார்த்தாலேருந்து சாயங்காலம் மட்டும். காமத்துக்கு பயப்படாமல், குரோதத்தை வந்து பூஸ்ட் பண்ணாமல், லோபத்தை வந்து அறவே தவிர்த்து வாழ்க்கையை வாழ்ந்தோன்னா ஆனந்தமாக இருக்கலாம். 37 என்ன கேட்குறார்? காச்ச சபா பரிஹாரியா. எந்த சபையை கலைக்கணும்? சபையை கலை அப்படின்னு சொல்லுவா இல்லையா? அதே கலைடா, சபையை கலைக்கலாம் அப்படின்னு சொல்லுவா இல்லையா? சபையை கலைக்கிறது இல்லை. இதுங்க எந்த சபையை பார்த்தேன்னா நீ ஓடி போய்டு அப்படின்றார். இந்த சபையில் மட்டும் இருக்காத. யா விருத்த சச்சிவேன ஹீனா. அதாவது விருத்த அப்படின்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, டைரக்ட் லிட்டரல் மீனிங் வந்து வயசானவர்கள் அப்படின்னு அர்த்தம். பட் பொதுவாக சாஸ்திரத்தில் நம்ம படிக்கிறதுல வந்து விருத்தஹா அப்படிங்கிறதுக்கு இன்னொரு ஒரு அர்த்தம் இருக்குது. அந்த அர்த்தம் தான் இங்கேயும் வருது. அது என்ன அப்படின்னா, சான்றோர்கள், படித்தவர்கள், அறிவில் வயதானவர்கள்னு அர்த்தம். அறிவில் வயதானவர்கள். அப்போது எந்த ஒரு சபையில் வந்து படித்தவர்களும் சிந்தித்து அறிவாளிகள் இல்லையோ அந்த சபையில் சேராத. அந்த சபையை விட்டுட்டு போயிடு. நம்மளுடைய கூட்டம் எப்படி இருக்கணும்? நம்மளுடைய கூட்டம் நல்லோர் கூட்டமாக இருக்கணும், படித்தவர்கள் கூட்டமாக இருக்கணும். வேறு எங்கேயோ போய் சங்கம் சேரக்கூடாது. அதை வந்து அறவே விட்டுடு அப்படிங்கிறார். துஷ்சங்கம் விருத்தஹா அப்படின்னா 2 விருத்தஹா இருக்குது. ஒன்று ஞானாத் விருத்தஹா, இன்னொன்று வந்து தர்ம சதாச்சார விருத்தஹா. இது 2 இருக்கணும். அறிவில் வந்து நல்ல சங்கம் துரியோதனனுக்கு இருந்தது. யார்கிட்ட? சகுனி நல்ல அறிவாளி இல்லையா? வெரி வெரி இன்டெலிஜென்ட்டு. ஆனால் தர்மமும் சதாச்சாரமும் இல்லாதவன். அதனால் என்னாச்சு? துரியோதனனுக்கு என்னாச்சு? வீணாக போயிட்டான். நமக்கு நம்மளோட ஹிஸ்ட்ரியை எடுத்து பார்த்தோன்னாக்கா, அரசியல் சாசனத்தில் பார்த்தாலும் சரி, எங்கே பார்த்தாலும் சரி, எங்கெங்கெல்லாம் வந்து தவறான சேர்க்கை இருக்கிறதோ அங்கங்கெல்லாம் வந்து அழிவு வந்திருக்கு. அதனால் வந்து டெல் மீ ஹூ யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஆர், ஐ வில் டெல் யூ ஹூ யூ ஆர். இது இருக்கு இல்லையா? இது வந்து இந்த கான்டெக்ஸ்டில் வந்து ஒரு நல்ல ப்ராவர்ப். உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருன்னு சொல்லு, நீ யாருன்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லு. சரியா? இட்ஸ் இம்பார்ட்டண்ட். எனக்கு ஒரு பர்சனல் அனுபவம் என்ன அப்படின்னா, யூஎஸ் போயிருந்தேன் ரொம்ப வருஷம் முன்னாடி. யூஎஸ் போயிருந்தேன். இப்போது தனியாக ரூமில் இருக்கிறதுக்கு போர் அடிக்கும். ஏன் எப்படி போர் அடிக்கிறது, எப்படியாவது நம்ம வந்து அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே அதே ஹோட்டலில் வந்து 2 தெலுங்கு பீப்புள் இருந்தான். சரி, அவளோட தெலுங்கு பீப்புள் ஆச்சு அப்படின்னு அவளோட பேசி சேர்ந்துருந்தோம். அதுக்கப்புறம் வந்து சரி வீக்கெண்டில் வந்து அவள் ரூம்லேயே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு போனாக்கா, சிகரெட் என்ன, இந்த தண்ணி பாட்டில் என்ன எல்லாம் வந்து, ஓ இல்லை நான் இதுக்கு நம்ம வந்து தனியாக இருந்தே கஷ்டப்படலாம். சிகரெட் ஸ்மெல்லுலேயும் அதுலேயும். இன்கேஸ் நீங்கள் வந்து தண்ணி அடிக்க மாட்டேன், இன்கேஸ் என்ன ஜி அப்படியேன்னு ஜி சொல்கிறேன், நான் கண்டிப்பாக பண்ண மாட்டோம் அதெல்லாம். அப்போ ஆஃபீஸில் மற்ற இடத்துலலாம் கூப்பிட்டா அப்படின்னாக்கா, சரி ஜென்ரலாக ஆஃபீஷியல் பார்ட்டி அப்படின்னாக்கா போயே ஆகணுன்னா அதுக்கு போங்க. பட் சில பேர் வந்து இந்த மாதிரி காரியம் பண்ணுறதுக்குன்னு தனியாக பார்ட்டி வைப்பால, அந்த இடத்துல பொய் சொல்லிட்டு கூட போகாமல் இருக்கலாம். எங்கே பொய் சொல்லலாம்? அந்த இடத்துல பொய் சொல்லலாம். அர்ஜெண்ட்டாக எங்கள் அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் கூட்டின்னு போனோம், என் பையனை வந்து ஸ்கூலுக்கு கூட்டின்னு போனோம், அதனால் என்னால் வர முடியல, சாரி அப்படின்னு பொய் சொல்லலாம். தப்பு இல்லை. எதுக்கு? அந்த துஷ்சங்கத்துலேருந்து வளர்க்குறதுக்கு. அந்த மாதிரி சபையில் போய் கலந்துக்காத. ரொம்ப இம்பார்ட்டண்ட். என்ன ஆகும் அப்படின்னா, மைண்டு வந்து ஒரு நம்மளுக்கு மனசுக்கு என்ன ஒரு நேச்சர் அப்படின்னா, ஒரு தவறான விஷயமோ சரியான விஷயமோ 2-3 பேர் பண்ணுறத பார்த்தானா மனசுக்கு அது வந்து அங்கீகாரம் கிடச்சிடும்.
அதுக்கப்புறம் மனசு வந்து அதை பண்ண ஆரம்பிச்சிடும். ஓ நம்மளும் பண்ணலாம் போல் இருக்கு. ஒரு விஷயம் தப்பு அப்படின்னு சொன்னாக்க அந்த தப்பை பண்ணி 2-3 பேர் பண்ணுறவால பார்த்தோன்னா ஓ நம்மளும் பண்ணலாம் போல் இருக்கு அப்படின்னு தோணும். அதனால் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட் நம்ம எந்த சர்க்கிளில் பழகிறோம் அப்படிங்கிறது ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கணும். இவாவாலோடு தான் நான் வந்து பழகுவேன், பேசுவேன், மனம் திறந்து பேசுவேன், என்னுடைய சீக்ரெட்ஸ்லாம் சொல்லுவேன். இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சில பேர்கிட்ட வந்து அவளுக்கு என்ன வேணுமோ அதை மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுத்துட்டு ஹெல்ப் பண்ணிவிட்டு நம்ம வந்து நாம் அங்கே போய் கலக்கக்கூடாது. முடிஞ்சால் நம்மளுடைய நல்லத்தன்மையை வந்து அங்கே கலந்து விடணுமே ஒழிஞ்சு அவளுடைய தவறான விஷயங்களை வந்து நம்மளில் கலக்க விடக்கூடாது. ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆன்டி வைரஸ் இருக்கு இல்லையா, கம்ப்யூட்டரில் ஒரு ஆன்டி வைரஸ் போட்டுக்கணும். அந்த ஆன்டி வைரஸ் வந்து சரியாக தவறா, ரைட்டாக ராங்கா அந்த ஆன்டி வைரஸ் யார் என்ன பேசினாலும் என்ன சொன்னாலும் அதுலேருந்து வந்து ஃபில்டர் பண்ணிகிட்டே இருக்கணும். அதுக்குன்ட்டு வந்து யூ ஆர் ராங் அப்படின்னு அவளை எதிர்க்கிறது இல்லை. நாம் இங்கே என்ன சொல்கிறோன்னா பரிகாரம், நீ வெளியில் வா அப்படிங்கிற. அடுத்தது என்ன, இஹ மனுஜா குத்திர அவஹித சியாத். அவதாரணம் அவதி அஷ்டாவதனி வதனி அப்படின்னா என்ன அர்த்தம்? அவதானம் அப்படின்னாக்க கவனம் செலுத்துறது, அதை பிடித்து கொள்வது, அதில் நிலைப்பது அப்படின்னு அர்த்தம். இப்போ தசரதனுக்கு பேர் வந்து அஷ்டாவதனின்னு பேர். அஷ்டாவதனின்னா என்ன அர்த்தம் தெரியுமோ? 8 விஷயத்தில் பேரலாக வந்து கவனம் செலுத்த முடியும். நம்மளால் முடியுமா? நம்மளால் முடியும், முடியாமலாம் இல்லை, நம்மளும் பண்ணுவோம். வீட்டில் வந்து டிவி பார்த்துட்டே இருப்போம் இல்லையா? டிவி பார்த்துட்டே இருக்கிறச்சே நம்மளுடைய ஃபோனும் வந்து சைமல்டேனியஸாக இது பண்ணுவோம். பெல் அடிப்பா, அந்த பெல் அடிக்கிறது யாருன்னு பார்ப்போம், அவளோட இது பண்ணுவோம். இந்த பெல் அடிக்கும்போதே டிவியில் என்ன நடக்கிறதுங்கிறதையும் கவனிப்போம் இல்லையா? அட் த சேம் டைம் நம்ம கூப்பிட்ட ஆள் உள்ளேருந்து வராலான்னு பார்ப்போம். சரியா? இந்த மாதிரி மோர் தென் ஒன் ஆக்டிவிட்டி, இதை வந்து மல்டி டாஸ்கிங் அப்படின்னு சொல்லுவாள் இல்லையா? எபிலிட்டி டு மல்டி டாஸ்க். வெறும் இந்த டாஸ்க் மட்டும் இல்லை, இங்கே சொல்கிற விஷயம் வந்து டாஸ்க்குனால் ஒர்க் பண்ணுறது, இங்கே வந்து கவனம் கொடுக்கறது. இந்த சில வீட்டிலலாம் மியூசிக் டீச்சர் சொல்லி தருவா தெரியுமோ? சமைச்சுண்டே பாடு சா 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 ரீ 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 கா கா சா சா ரீ ரீ கா சா தப்பாக இருக்குது அப்படின்னு கரண்டியை கிண்டின்ண்டே சொல்லுவாள். இந்த மாதிரிலாம் சில பேர் சொல்லி தருவா பார்த்தேன்னாக்க. அதெல்லாம் வந்து எதுனா எபிலிட்டி டு ஒரே சமயத்தில் பல இடத்துல கவனம் செலுத்தக்கூடிய தன்மை, இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இப்போ வந்து நம்ம இப்படி பார்த்தோம் அப்படின்னாக்க நமக்கு வந்து இந்த கை ரெண்டுத்தோட கவனம் நமக்கு இருக்கும். அந்த கவனம் இதுதான் டோட்டல் நம்மளோட வியூ. ஓகே, வயசாக இந்த வியூ குறைஞ்சுட்டே வரும். அதாவது என்னால் பார்த்து கவனிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போ யாராவது இங்கேருந்து வரான்னா அப்படி, இப்போ இங்கேருந்து ஏதாவது ஒன்று வந்ததுன்னா உடனே கண் வந்து ஆட்டோமேட்டிக்காக திரும்ப நீங்கள் பார்த்துடலாம், நம்ம ஒன்றும் எஃபெக்டே போடணும். அந்த மாதிரி இங்கே என்ன கேட்குறாருன்னா, எதில் வந்து அதிகபட்சமான கவனம் இருக்க வேண்டும் அப்படின்னா ராஜ சேவாயாம் கில. ரொம்ப பெரிய இடத்துல வேலை பார்க்கும்போது எஸ்பெஷலி பாஸ்னால் இந்த சும்மா அசிஸ்டன்ட், வெறும் எக்ஸிக்யூட்டிவ்க்கு வந்து அசிஸ்டன்ட் மேனேஜர் பாஸு, அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு வந்து மேனேஜர் பாஸு, மேனேஜருக்கு வந்து சீனியர் மேனேஜர் பாஸு, சீனியர் மேனேஜருக்கு வந்து சீனியர் மேனேஜர் 3, ஏன்னா அவன் 3 வருஷம் இருந்திருக்கானா, அவன் பாஸான், அவனுக்கு வந்து டைரக்டர் பாஸான். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். முக்கியமாக இங்கே எதை பற்றி சொல்கிறார் அப்படின்னாக்க, ரொம்ப ஹெல்ம் ஆஃப் த அஃபேர்ஸில் இருக்கா இல்லையா? ஒரு கம்பெனினா அந்த கம்பெனியோடைய ஓனர் பல 1000 கோடிக்கு சொந்தக்காரனாக இருந்து அந்த இருக்கார் இல்லையா, அந்த இடத்துல வேலை பார்க்குறது, இல்லை ஒரு ராஜா கிட்ட வேலை பார்க்குறது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது மாண்ய பிரதம மந்திரி ஸ்ரீ நரேந்திர மோடி, அவருடைய செக்ரட்டரி எப்படி வேலை பண்ணோம்? சாரி சார் மறந்துட்டேன், நீங்கள் சொன்னேன்ல, அதான் அந்த அமெரிக்கா பிரசிடெண்ட்டோட லெட்டர் அனுப்ப சொன்னேன்ல, சாரி மறந்துட்டேன், அங்கே சொல்ல முடியாது சாரி மறந்துட்டேன்னு. அப்புறம் சேர்மன் ஆஃபீஸ்
ஒரு கம்பெனியோட சேர்மன். ஏன்னா அந்த கம்பெனியோடைய சேர்மன் வந்து ஒரு சின்ன ஒர்க்கு மிஸ் பண்ணார்னா அது வந்து ஒரு 1000 எம்ப்ளாயீஸை பாதிக்கும். அதனால் அந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லாக நீங்கள் எங்கே. அப்போது சாதாரண ஆளாக இருந்தால் மறந்து வேலை செய்யலாமான்னா இம்பேக்ட் கம்மியாக இருக்கும். அப்போது வேறு எங்கேயாவது மேல் இடத்துல முக்கியமான இடத்துல நம்ம வேலை பண்ணுறோம் அப்படின்னா பி கேர்ஃபுல். எல்லா இடத்துக்கும் இது அப்ளிகபிள். சரியா? 38 பிராணாதபி கோரம்யஹ குலதர்மஸ் சாது சங்கஸ்ச கா சம்ரக்ஷா கீர்த்திஹி பதிவ்ரதா நைஜ புத்திஷ்ச. 2 கேள்விகள். பிராணாதபி கோ ரம்யஹா, பிராணனை விட ரம்யமானது அழகானது எது? பிராணனை விட ரம் கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்கள்? ஜி அது கேள்விப்படாமல் தமிழ்நாட்டில் இருக்க முடியுமா அப்படின்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப தற்காலிகமாக உடம்பை கெடுத்து குடியை கெடுத்து அப்புறம் கலாச்சாரத்தை கெடுக்கக்கூடிய அந்த ரம்மு. ஆனால் அந்த ரம்முக்கும் பேர் எங்கேருந்து வருது அப்படின்னா அப்படி மனதை லயிக்க வைக்கக்கூடியது ஆர் ரொம்ப இனிமையானது, ரொம்ப நல்லா இருக்கக்கூடியது. அது என்னது அப்படின்னா குல தர்மம். எதை விட? என் பிராணனை விட. எனக்கு என்னுடைய பிராணனை விட. ஓம் பிராணனை விட அவன் பிராணனை விட இல்லை. இது எனக்கு என்னுடைய பிராணனை விட அழகானது, மேன்மையானது, மேலானது எது? இன் அதர் வேர்ட்ஸ், இந்த கேள்வியோட அர்த்தம் என்னென்னா, நான் என் லைஃபுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறேனோ அதை விட அதிகமாக எதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்? குலதர்மஹா, குல தர்மத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். உன்னுடைய குலத்தில் என்ன பண்ணிட்டு வராலோ அதை நீ பண்ணிட்டு வர்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுதான் வர்ண தர்மத்தை வந்து காப்பாற்றக்கூடிய ஒரு விஷயம். இப்போ வந்து ஒரு விவசாயி இருக்கான்னு வச்சுக்கோங்களேன். விவசாயியோடைய மகன் விவசாயியாக ஆகிறதுல வந்து நாட்டம் கொண்டு இருக்க வேண்டும். அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த விஷயம் வந்து நம்ம சொசைட்டியில் கொஞ்சம் விட்டு போயிடுது. ஏன் இப்படி சொல்கிறா அப்படின்னாக்க, அந்த விஷயத்துக்கு அவன் வந்து அடிஷ்னலாக எஃபர்ட்டே போட வேண்டாம். லைஃப்பில் ரொம்ப எஃபர்ட்டே போட வேண்டாம், தானாக வரும் அவனுக்கு. இப்போ ஒரு தட்டானுடைய பையன் நேச்சுரலாக வந்து அந்த தட்டான் வேலையில் வந்து ரொம்ப ஈஸியாக, தட்டான்னா தங்கத்தை வந்து இது பண்ணுறோம், புரியுறது இல்லையா? அதனால் அந்த அவனுக்கு வந்து அது வந்து இயல்பாக இருக்கும், ப்ரெஷராக இருக்காது. இப்போ நிறைய பேர் வந்து ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு எப்போ கேட்டாலும் வந்து ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசுவாள். எப்போ கேட்டாலும் ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேசுகிறவா யார் அப்படின்னா, அவள் பண்ணுற வரைக்கும் அவளுடைய பேசிக் இயல்பும் மாறி இருக்குதுன்னு அர்த்தம். whenever you talk of retirement, whenever you talk of resignation, ஐயோ எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ இதுலேருந்தான் வெளில வந்துடணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, என்னுடைய நேச்சருக்கும் நான் எடுத்துகிட்டு இருக்கிற ஒர்க்குக்கும் வந்து சம்பந்தமாகலைன்னு அர்த்தம். சங்கர பகவத்பாதால் என்ன சொல்கிறோன்னா, உன்னுடைய குலத்தில் என்ன இருக்கோ அந்த குலத்துக்கு ஏற்ற மாதிரியான வேலையை நீ எடுத்துட்ட அப்படின்னா உன்னால் இது பண்ண முடியும். இப்போது மார்வாடிஸ் நம்ம எல்லாருக்கும் தெரியும். நாள் ஃபுல்லாக என்ன பண்ணுவாவா? நாள் ஃபுல்லாக கடையில் இருப்பாள். அதுதானே அவளுக்கு ஒர்க்கு. ஐயோ இன்றைக்கி கடையை வேற திறக்கணும் அப்படின்லாம் ஃபீலே பண்ண மாட்டாள். என்ன பண்ணாலும் முதல்ல போய் கடையை திறந்துன்னு உட்காந்துருவாள். ஏன்? நேச்சுரலாக அவளுக்கு அந்த ஒர்க் இருக்குது. ஆனால் இது ரொம்ப, அதாவது பிரிட்டிஷ் வந்ததுக்கப்புறம் இது ரொம்பவே நம்ம இதில் கெட்டு போச்சு. அதாவது எந்த அளவுக்குன்னா, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து சொன்னார், டேய் நான் தான் வந்து கட்டப்புல்ல பிடிச்சி லைஃபை வீணாக போயிடுத்து, நீயாவது பட்டணத்துக்கு போய் ஏதாவது படி,
கட்டப்புல்லுன்னா என்ன, தர்பக்கட்டை. மற்றவாளுக்கெல்லாம் புரோகிதம் வேத இது பண்ணி வச்சுருக்கிற வாத்தியார் என்ன சொல்கிறாருன்னா, இந்த கட்டப்புல்லை பிடிச்சி நான் கெட்டு போயிட்டேன், எனக்கு ஒன்றுமே ஆகலை, நீயாவது வந்து வேறு எங்கேயாவது போய் பழச்சிக்கோ, வேறு ஏதாவது பண்ணி பழச்சிக்கோ அப்படின்னு. அப்போது என்ன ஆகிடுறதுன்னா, குலம், அந்த குலத்தில் இருக்கக்கூடிய பெருமை சிறப்பு, அதில் இருக்க வேண்டிய வேலை என்னவோ, அந்த குலம் என்ன வேலை பண்ணணுமோ, சொசைட்டிக்கு என்ன கான்ட்ரிபியூட் பண்ணணுமோ அதில் ஃபோக்கஸ் போய் எனக்கு வந்து பணம் எதில் நிறைய சம்பாதிக்கலாம் அப்படின்ற ஃபோக்கஸ் இருக்குது. அதை வந்து பண்ணாத, குலதர்மம் என்னவோ அதை டேக்கப் பண்ணிக்கோ, சாது சங்கஸ்ச. இப்போ இந்த குலதர்மம்னு சொல்கிறது வந்து ரொம்ப மிஸ்பிளேஸ் ஆகிறது. ஏன்னா சில பேர் அவள் அப்பாட்ட போய், அப்பா நம்மளுடைய குலதர்மம் என்னன்னு கேட்டு பாருங்களேன். ஏன்னா ஒரு 2-3 ஜெனரேஷன்ஸாக அது வந்து டிஸ்டர்ப் ஆகிடுது, அந்த சிஸ்டம் டிஸ்டர்ப் ஆகிடுது. சரி, அப்போ இங்கே என்ன எக்ஸாக்டாக நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, நம்மளுடைய இயல்புக்கு, என்னுடைய நேச்சருக்கு எது ரொம்ப பிடிச்சிருக்கோ அந்த ஒர்க்கை எடுத்துக்கோ. நான் இங்கே வர ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறது என்ன அப்படின்னாக்கா, உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை பண்ணு, என்ன பிடிச்சிருக்கோ அதை நல்லா பண்ணு, அதையே மற்றவாளுக்காக பண்ணு, அது உன்னுடைய லிவிங்காக வச்சுக்கோ. புரியுதா? அதில் வந்து நான் பணம் நிறையா சம்பாதிக்கிறேன், கம்மியாக சம்பாதிக்கிறேன், அதெல்லாம் செகண்டரி. வாழ்க்கை ஃபுல்லாக நீ வந்து ஒரு நாளைக்கு வந்து கிட்டத்தட்ட 10 மணி நேரம் வேலை செய்கிறோன்னா 10 மணி நேரமும் நமக்கு என்ஜாயபிளாக இருக்கும் அந்த வேலை. அப்படி இதை பொருள்படுத்திக்கணும். சாது சங்கஸ்ச, சாது சங்கம் அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு, நல்லவர்களிடத்தில் இருக்கணும். கங்காவும் பாப்பமும் சேர்ந்திருக்க முடியாது, இருட்டும் பகலும் சேர்ந்திருக்க முடியாது, சசியும் தாப்பமும் சேர்ந்திருக்க முடியாது. சசின்னா என்ன? சந்திர கிரணங்கள், சந்திரன் சந்திர கிரணங்களும் வெப்பமும் சேர்ந்திருக்க முடியாது, சில்லுன்னு ஆகிடும். கங்கையில் குளிச்சோன்னா பாப்பம் கிடையாது. அப்புறம் இருட்டும் வெளிச்சமும் சேர்ந்திருக்க முடியாது. சாதுவோட இருந்தால் எப்படி இருக்குமா? இந்த மூணுமே இருக்காதான், தாப்பமும் இருக்காது, பாப்பமும் இருக்காது, அஞ்ஞானமும் இருக்காது. நான் வாழ்க்கையெல்லாம் வாழ்ந்துட்டேன், ஆனால் எனக்குன்னு ஒரு குரு கிடையாது அப்படின்னு சொன்னாக்க அந்த வாழ்க்கை வியர்த்தம். இல்லையே, இந்த காலத்தில் குருவெலாம் நம்ப முடியலையே. பரவாயில்ல, நம்பிப்பார். நீ நம்பின வாஷிங் மிஷின் எத்தனை நாள் வந்தது? நீ நம்பின டிவி எத்தனை நாள் ஒர்க் பண்ணுறது? நீ நம்பி வாங்கினிய கம்ப்யூட்டர் எல்லாமே வந்து அதெல்லாத்துக்கும் கொடுக்குற சான்ஸை வந்து ஒரு குருவுக்கு கொடுக்க மாட்டேன்னா என்ன அர்த்தம்? இல்லையா? மோரோவர் குருவை செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி டெஸ்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணு. எப்படி டெஸ்ட் பண்ணோம், என்ன பண்ணோம், எல்லாம் விவேக சூடாமணியில் சொல்லியிருக்கேன். இப்போது சாது அட்லீஸ்ட் வந்து ஒருத்தருடைய வழிகாட்டுதல் எனக்கு லைஃப்பில் முக்கியம். தானம் பண்ணுறதுக்கு, தர்மம் பண்ணுறதுக்கு, எது ரைட்டு எது தவறு, அதுக்கப்புறம் வந்து வாழ்க்கையில் முக்கியமான ஏதாவது ஒரு கட்டம் வந்தால் அந்த விஷயத்துக்கு வந்து ஆசீர்வாதம் வாங்குறதோ, அந்த விஷயத்தில் வந்து டிசைட் பண்ணுறதோ, இது எல்லாத்துக்கும் வந்து நம்ம ஒரு பிரதிநிதி, பகவானுடைய ஒரு பிரதிநிதியாக ஒருத்தரை வச்சுருக்கணும். ஏன் அப்படின்னா, நம்மளுடைய வாழ்க்கையினுடைய ஓட்டம் இருக்குது இல்லையா, வாட் எவர் வி ஆர் டேக்கிங் த்ரூ, அது வந்து அங்கே கனெக்ட் பண்ணி பண்ணுறதுனால அதில் வந்து ஈஸ்வரனுடைய அம்சம் வந்து இதுவாக இருக்கும். பண்ணுறதுனால என்னாகும், நம்ம வாழ்க்கையே வந்து யஜ்ஞமயமாக அமையும். நம்ம வாழ்க்கை யஜ்ஞமயமாக அமையறதுனால அந்த அந்த குருவுக்கு என்ன பிரயோஜனம்? ஒரு பிரயோஜனமும் இல்லை. நம்ம வாழ்க்கை இப்போ யஜ்ஞமயமாக அமையறதுனால நம்மளுடைய மனசு வந்து நிம்மதியாக இருக்கும், புண்ணியம் நிறைய ஏற்படும், நாம் நினச்சதெல்லாம் நடக்கும். புரியுறதோ? அப்படி அதை வச்சுக்கணும். சாது சங்கர்ச்ச. அப்போது பிராணாதபி கோரம்யா, நம்மளுடைய பிராணனை விட அதிகமாக நாம் வந்து மதிப்பிட வேண்டியது என்ன அப்படின்னா, நாம் எடுத்துக்கொண்ட தொழில், அதுக்கப்புறம் சாது சங்கம். அப்போ கிளாஸு வச்சு அதெல்லாம் சொன்னாக்க கரெக்டாக அதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்.
அது ஒரு 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 5 இயர்ஸ் கமிட் பண்ணி நம்ம டைம் கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நாம் 10 பேருக்கு சொல்லுவோம், அது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டா அந்த 1 hour, அந்த 1 hour ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அப்புறம் சம்ரக்ஷ்ய, காப்பாற்றப்பட வேண்டியது எது, பத்திரமாக காப்பாற்றப்பட வேண்டியது எது, வாட் யூ ஷுட் பி வெரி வெரி கேர்ஃபுல் அபவுட் இன் டர்ம்ஸ் ஆஃப் ப்ரிசர்வேஷன். ஊர்காவா மாவுடுவா 3 விஷயம் சொல்கிறார். கீர்த்திஹி, கீர்த்தின்னா என்ன, உன்னுடைய ஃபேம், பாசிட்டிவாக இருக்கக்கூடிய உன்னுடைய ஃபேம் எதுவோ அதை வந்து காப்பாற்றணும். டோன்ட் லெட் இட் ஃபால். புரியுறதோ? பணத்தை விட்டுடு, இதை விட்டுடு, அதை விட்டுடு அப்படிலாம் சொல்லலை சங்கரர். இங்கே என்ன சொல்கிறாருன்னா, ஃபஸ்ட்டு கீர்த்தியை சம்பாதி, அந்த கீர்த்தியை காப்பாற்று அப்படிங்கிறார். கீர்த்தியை ஒரு நாளும் நம்ம வந்து இது பண்ணக்கூடாது. அதாவது அதர்வேர்ட்ஸ் என்னென்னா, எதனால் நமக்கு நல்ல பேர் கிடச்சிருக்கோ, நல்ல இது பண்ணியிருக்கோ, அந்த விஷயத்தை வந்து மெயின்டைன் பண்ணணும். பொதுவாக அவ்வளோ சீக்கிரம் வந்து நமக்கு பேர் புகழ்லாம் கிடைக்காது. கிடச்சிடுத்து அப்படின்னா அதை மெயின்டைன் பண்ணணும். சரி, நம்ம பேர் புகழ் கிடைக்கிறதுனா நமக்கு வந்து என்ன, யூடியூப்பில் வந்து இவ்வளோ பேர் பார்த்துருக்கணும், இத்தனை பேர் லைக் அடிச்சிருக்கணும், அதெல்லாம் இல்லை. நம்மளுடைய சர்க்கிளில் வந்து இவன் ரொம்ப நன்னா பாடுவா அப்படின்னாக்க, பாடுனா உடனே பாடணும். இல்லை நான் பாடல, இல்லை நான் பாடல அப்படின்னு ஒரு 2-3 தடவை சொன்னாக்க, எந்த நல்ல பாட்டுக்காக அவளுக்கு நல்ல பேர் இருக்கோ அந்த விஷயத்தினாலேயே அவள் வந்து நான் ப்ரிஃபர்டாக ஆகிடுவாள். அதுவே அந்த கீர்த்தியை வந்து இது பண்ணிடும். புரியுதா? நல்ல மந்திரம் சொல்லுவியா, மந்திரம் சொல்லுன்னா டக்குன்னு மந்திரம் சொல்லணும். இதெல்லாம் வந்து அப்போது கீர்த்தியை காப்பாற்றுறது எப்படி அப்படின்னா, எந்த விஷயத்தினால நமக்கு கீர்த்தி ஏற்பட்டதோ, நல்லா பாடுறதுனாலையோ இல்லை பணத்தினால எனக்கு கீர்த்தி ஏற்பட்டதுன்னு வச்சுக்கோங்களேன். வாங்க 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 உட்காருங்க, தனியாக சேர் போட்டு சில இடத்துலலாம் உட்கார இது போடுவோம். ஏன், அவர் வந்து தனவந்தராக இருப்பார். அந்த கீர்த்தி அவருக்கு ஏன் கொடுக்கப்படுறது, அவர்னால அந்த யஜ்ஞத்துக்கோ அந்த இதுக்கோ வந்து நல்லது நடக்கணுங்கிறதுக்காக. ஆனால் அவர் தராமையே இருந்தார்னா, கீர்த்தி பணம் இருந்தால் என்ன பிரயோஜனம், பிசினாரி அப்படின்னு பேர் வரும், கீர்த்தி போயிடும். அப்போ பணம்னா, பணத்தினால உனக்கு கீர்த்தினா அந்த பணத்தை வந்து சரியான பிரயோஜனப்படுத்தணும், செலவு பண்ணணும். பாட்டுனால உனக்கு கீர்த்தி அப்படின்னா அந்த பாட்டை வந்து நல்ல விஷயத்துக்கு கொடுக்கணும். நம்ம குருகுலமில் ஃபங்க்ஷன்லாம் நடத்தும்போது சில கர்நாடிக் மியூசிஷியன்ஸ் அவளெல்லாம் கூப்பிடுவோம். அவெல்லாம் வந்து ஃப்ரீயாக பாடிட்டு போவாள், பைசா கொடுத்து பாட வைக்கிறதில்ல, ஃப்ரீயாக பாடிட்டு போடும். அது வந்து அவளுக்கு இன்னுமே கீர்த்தி. அதில் ரொம்ப எனக்கு பிடிச்சது வந்து ஒரு தடவை ட்ரிஷூர் பிரதர்ஸ் வந்துட்டு போனான். வந்துட்டு அந்த ஃபங்க்ஷன்ஸோட ஒன்றரை கலந்துட்டான். கிராமத்தில் அந்த ஃபங்க்ஷன் நடக்கிறது, கிராமத்தில் வந்து பாடணுன்னா அவளும் கிராமத்தால் சேர்ந்து ஒரேடியாக நல்ல இது பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணி அவளோட சேர்ந்து இது பண்ணிட்டு போனான். அது வந்து அவளுக்கு கீர்த்தியை கொடுக்கும். கிவ்ஸ் தம் பெருமையை, இன்னும் பெருமையை மேலே மேலே சேர்க்கும். வந்துட்டு நான் இங்கெல்லாம் பாட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் என்னாகும், அந்த கீர்த்தி அழிஞ்சிடும். அப்போ நமக்கு ஏதாவது ஒரு நல்ல குணம் இருக்குது, நமக்கு ஏதாவது ஒன்று வந்து எல்லாருக்கும், நீங்கள் யோசிச்சு பாருங்கள், உங்கள் எல்லாருக்கும் ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கும். அந்த ஸ்பெஷாலிட்டியை வந்து அபியாசம் பண்ணணும், அந்த ஸ்பெஷாலிட்டியை மற்றவாளுக்காக பிரயோஜனப்படுத்தணும். கீர்த்தியை அப்படியாக காப்பாற்றப்பட வேண்டும், காப்பாற்ற வேண்டும். பதிவிரதா, பதிவிரதா அப்படின்னா இங்கே என்ன சொல்லப்படுறது அப்படின்னா, பதிவிரதா அப்படின்னா ஒரு மனைவியானவள் அவளுக்கு தன்னுடைய கணவன் அன்றி மற்ற எந்த விஷயமும் வந்து உலகத்தில் பெரிதாக இருக்கக்கூடாது. ஏன் இது இப்படி சொல்கிறது, மேல் ஷாவனிஸ்டா? நோ, ஃபேமிலி அப்படின்ற ஒரு அமைப்பு, அந்த ஃபேமிலின்ற அமைப்பினால தான் வந்து இந்த சமுதாயம் காக்கப்படுகிறது.
அப்போது ஒரு சமுதாயம் வந்து நல்ல மேலோங்கி நல்ல பண்புகளோடு மேலோங்க வேண்டுமே ஆனால் அதற்கு ஆணி வேறாக இருக்கிறது வந்து அந்த ஒரு கணவனுடைய மனைவி. ஒரு கணவன் தவறு செய்தால் கூட பரவாயில்லைன்னு சொல்லலை, தவறு செய்யக்கூடாது. அப்படி தவறு செய்தால் கூட அதனுடைய இம்பேக்ட் கம்மி. ஆனால் ஒரு மனைவி தவறு செய்தால் அது ரொம்ப கஷ்டமான சூழ்நிலை, அந்த குடும்பமே உடஞ்சி போய்டும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இவா தப்பு செய்யலாம் இவா தப்பு செய்யக்கூடாது அப்படி சொல்லலைண்ணா. யாருமே தப்பு செய்யக்கூடாது. ஆனால் யார் தவறு செய்தால் அதிகமான பாதிப்பு, கோரமான பாதிப்பு ஏற்படும் அப்படின்னா அந்த ஃபேமிலியோட இருக்கிற மனைவி. ஏன் அப்படின்னா அடுத்த சந்ததியை உருவாக்குறதுலையும், ஃபிசிக்கலாக உருவாக்குறதுலையும், மென்டலாக உருவாக்கி அந்த ஃபேமிலியை வந்து ஒரு யூனிட்டாக காப்பாற்றி வைக்கிறதுனுடைய பொறுப்பு யாருக்கு இருக்குது தெரியுமோ? அந்த மனைவிக்கு இருக்குது. கணவனுடைய டியூட்டி என்ன? அந்த மனைவியை வந்து கண்கலங்காமல் சந்தோஷமாக வச்சுக்கிறது அவனுடைய டியூட்டி. மனைவியோடைய டியூட்டி என்ன? அந்த ஹோல் ஃபேமிலியில் வந்து ஒரு வயரும் பசியால் வாடக்கூடாது, ஒருவருக்கும் ஆரோக்கியத்தில் எந்த கேடும் வரக்கூடாது, ஒருவரும் மனஸ்தாபத்தோடு இருக்கக்கூடாது, ஒருவரும் வந்து பண்பில்லாமல் இருக்கக்கூடாது. இது எல்லாம் யார் பார்த்துக்கிறா அப்படின்னா நம்ம வீட்டில் அம்மா அம்மா அம்மான்னு இருந்துருப்பா இல்லையா? அந்த ஒரு தாயினால் தான் வந்து ஒவ்வொரு ஃபேமிலியும், அந்த தாயினுடைய அந்த தாய்க்கு என்னென்னா டோட்டல் ஃபோக்கஸ் வந்து அந்த ஃபேமிலி மட்டும்தான். சீதா கல்யாணம் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு தடவை கூட திருப்பி ஜனக்கரை பார்க்க போல, அவ்வளோதான், முடிஞ்சது. இதுதான் என்னுடைய லைஃப், திஸ் இஸ் வாட் ஐ எம் ஃபார் அப்படின்னு. அப்போது அந்த பதிவிரதா தன்மை இருக்கு இல்லையா, அந்த பதிவிரதா தன்மை அவ்வளோ இம்பார்ட்டண்ட் லேடிஸ்க்கு. கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷன். என்னமா எங்களுக்கே வந்து அட்வைஸ் பண்ணாதீங்க, அந்த பக்கம் என்ன, அந்த பக்கமும் இதை விட 100 மடங்கு ஜாஸ்தி ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஆனால் ஏன் வந்து லேடிஸ் பக்கம் இருக்கிற விஷயத்தை ஹைலைட் பண்ணி சொல்கிறோம் அப்படின்னாக்க, லேடிஸ் வந்து ஆண்களுக்கு சமமானவர்கள் அல்ல, மேலானவர்களா அல்ல. உண்மையாக ஆன்சர் என்ன அப்படின்னா நாட் கம்பேரபிள்னு தான் அர்த்தம். நாட் கம்பேரபிள், புரியுறதோ? இதுக்கு தனி ஸ்தானம், ஜெகதம்பாவுக்கு வந்து தனி ஸ்தானம் இருக்குது, பரமேஸ்வரிக்கு. அதை வந்து யாருமே ரீப்ளேஸ் பண்ண முடியாது. தாய் தாய் தான், தாயை போல அப்படின்னு ஒன்றுமே போல அப்படின்னு சேர்த்து சொல்லலாமே வச்சு, ஒரு தாய்க்கு பதிலாக இன்னொரு தாயெலாம் வர முடியாது. அதனால் வந்து அந்த பதிவிரதா தன்மை ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை காப்பாற்ற வேண்டும். உள்ளுக்குள்ளே சண்டை இருக்கலாம், எதை வேணால் இருக்கலாம், பட் அது வந்து இது பண்ணக்கூடாது. அதனால் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு காலத்தில் 3-4 ஜெனரேஷன்ஸ் முன்னாடி வீட்டுக்கு நிறைய பேர் கெஸ்ட்டு வந்தாக்க அந்த வீட்டினுடைய மனைவி வந்து ரொம்ப வெளியிலேயே வரமாட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சேக்ரடாக வச்சுப்பான். இது ரைட் வேர்டு என்ன சொல்லணும்னா, இங்கிலீஷ் வார்த்தை என்னன்னா, தி கீப் தெம்செல்ஸ் வெரி வெரி சேக்ரட். அந்த 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 கண்ணியம் இருக்கு இல்லையா அது. ஏன்னா எது வந்து யஜ்ஞ யாகங்கள், பூஜைகள், அனுஷ்டானங்கள்லாம் பண்ணி ஒரு ஆண்மகனுக்கு வந்து அந்த சித்த சுத்தியோ அந்த பிரம்ம யோகியத்தை கிடைக்கிறதோ பிரம்மத்துக்கு, அந்த விஷயம் வந்து தன்னுடைய வீட்டு வேலையை பண்ணிட்டுருக்கிறதுனாலே வந்து ஒரு மனைவிக்கு கிட்டுறது. இது வந்து சாஸ்திரமும் சொல்கிறது, மகாபெரிவாலும் சொல்லியிருக்கான், புரியுறதோ? அதனால் தட் ஷுட் பி ப்ரொடெக்டட். பதிவிரதா தன்மையை ப்ரொடெக்ட். இது வந்து நாட் ஜஸ்ட் ஃபார் த உமன். நாளைக்கு கல்யாணம் பண்ணிட்டேன்னா இல்லை, இப்போ கல்யாணம் பண்ணிட்டு இருக்கிறவா வந்து தன்னுடைய ஒய்ஃபுடைய கௌரவத்தை ஒரு இடத்துலையும் விட்டு கொடுக்கக்கூடாது, ஒய்ஃபுடைய மேன்மையை ஒரு இடத்துலையும் வந்து தாழ்த்தக்கூடாது, ஒய்ஃபை பற்றி வெளியில் போய் புறம் சொல்லக்கூடாது. ஏன்னா அவளுடைய பதிவிரதா தன்மையை வந்து அவள் மட்டும் காப்பாற்றுறதில்ல, ஆண்களாகியவர்களும் காப்பாற்ற வேண்டும். இருக்கலாம் குற்றம் குறைகள் குறைபாடுகள் இருக்கலாம், அது வந்து 4 செவத்துக்குள்ளே பேசி தீர்த்துக்கணுமே வச்சு வெளியில் வந்து அவள் சரியில்லை, அவள் இதுவாகாது நோ.
பண்ணக்கூடாது. புரியுறதோ? இது இம்பார்ட்டண்ட். அடுத்தது என்ன? நௌஜ புத்திஷ்ட. நௌஜ புத்தினா என்ன அர்த்தம்? சுய புத்தி, சொந்த புத்தி இருக்கணும். சொந்த புத்தியை காப்பாற்று. இவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், அவன் சொல்கிறான், இவன் சொல்கிறான், அதெல்லாம் எடுத்துக்கலாம். பட் முடிவு பண்ணுறது இதில் நம்மளுடைய புத்தியில் முடிவு பண்ணணும். எஸ்ய நாஸ்தி ஸ்வயம் பிரக்ஞா தத்ர தத்ர சாஸ்திரம் கிம் கரோதி கரோதி கிம் லோச்சனாபியாம் விஹீனஹ தர்ப்பணைஹி கரோதி கிம். கண்கள் இல்லாத போது முகம் பார்க்குற கண்ணாடிக்கு என்ன பிரயோஜனம்? அதே போல் சொந்த புத்தி இல்லைன்னா நீ நிறைய சாஸ்திரங்கள் இருந்தாலும் என்ன பிரயோஜனம் அப்படின்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது. அப்போது இந்த நம்ம சாஸ்திரம் சொன்னாலும் சாஸ்திரம் எதுக்காக சொல்கிறது? நாம் புத்தியில் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்கிறது. அப்போ நம்ம புத்தியில் புரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம அதை பற்றி திங்க் பண்ணணும். இப்படி சொல்கிறதே தப்பா ரைட்டா, இது எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு. சரி, ஓகே, அப்படி சொல்கிறது. ஆனால் இது இப்படி வராதே, அப்படி வராதே அப்படின்னு நம்ம லாஜிக்கலாக நிறைய கேள்வி கேட்டால் தான் நமக்கு சாஸ்திரம் என்ன அறிவை கொடுக்குறதோ அந்த அறிவு ஊர்ஜிதமாக. அதனால் சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு விஷயம் உனக்கு அறிவாகணும்னா ஸ்ருதி பிரமாணம், யுக்தி, அனுபவம், இது மூணுத்தையும் நேர்கோட்டில் அவனால் கொண்டு வர முடியறதோ அவனுக்கு அறிவாகிறது. அப்போது ஸ்ருதி என்ன சொல்கிறது, வேதங்கள்லாம் சொல்கிறதே என்ன சொல்கிறது, அது கரெக்டா, அது தப்பா, அது எனக்கு அப்ளிகபிளா, எனக்கு அப்ளிகபிள் இல்லையா, சரி நான் பண்ணணுன்னா அதை எப்படி பண்ணணும், இதெல்லாம் எங்கே சிந்திக்கணும்? ஸ்ருதியே சிந்திக்குமா? இதெல்லாம் இதற்கு பேர் நௌஜ புத்தி. புரியுறதோ? என்னுடைய புத்தியில் யோசிக்கணும். அதனால் அதுக்குன்ட்டு என்னோட புத்தியை மட்டுமே வச்சுட்டு பண்ணிடக்கூடாது. அதுவும் ரொம்ப டேஞ்சர். ஒரு பக்கம் சொன்னால் அந்த பக்கம் சாஸ்திரம் சொல்கிறதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு இப்படி தோன்றது நான் இப்படி தான் பண்ணுவேன், அதுவும் பண்ணக்கூடாது. அப்போ எது சரியான புத்தி அப்படின்னாக்க, எந்த புத்தி எந்தெந்த அறிவுக்கு எங்கெங்கு பிரமாணமாக எடுத்துக்கொள்ள வேண்டுமோ அங்கங்கு அதை மட்டுமே பிரமாணமாக எடுத்துக்கொள்கிறது எதுவோ அது சரியான புத்தி. என்னுடைய இன்டலெக்ட் இருக்கு இல்லையா, என்னோடய புத்தி, அந்த புத்தியை சரியாக இருக்கா இல்லையான்னு எப்படி தெரியும் அப்படின்னா, எந்த அறிவை எங்கேருந்து அடையணுமோ அந்த அறிவை அங்கேருந்து தான் அடையணும். புரியுறதா? இப்போ நீ என்னை தப்பாக நினச்சின்னு இருக்கியா அப்படின்னு எனக்கு சந்தேகம் இருந்ததுன்னா, அந்த சந்தேகம் தெளிகிறது நான் யார்கிட்ட கேட்கணும்? உன் ஃப்ரெண்டுகிட்ட கேட்கணுமா, இல்லை இன்னொரு ரிலேஷன்ஷிப்கிட்ட கேட்கணுமா? நேரம் உங்ககிட்ட தான் என்ன இப்படி நினச்சின்னு இருக்கியாடா, என்னை பற்றி ஏதோ சொன்னேன்னு சொன்னாலே அது உண்மையா பொய்யா, முடிஞ்சு போச்சு, தெளிவு. கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல, உனக்கே கூட கோவம் வரலாம். பட் தட் இஸ் த பெஸ்ட் வே டு டூ. இன்னொருத்தர்கிட்ட போய் அவள் என்னை பற்றி என்ன நினச்சிட்டு இருக்காளா அப்படின்னு தேவையில்லாத காம்ப்ளெக்ஸ். பி வெரி கிளியர். அதனால் நௌஜ புத்தி ரொம்ப இம்பார்ட்டண்ட். நௌஜ புத்தி உன் புத்தியில் யோசித்து முடிவு பண்ணு. அடுத்தது 39. का कल्पलता लोके सच्चिष्यार्पिता विद्या सच्चिष्यायार्पिता विद्या कोक्षयवटवृक्षः स्यात् कोक्षयवटवृक्षः स्यात् विधिवत् सत् तत्र दत्तदानं यत् विधिवत् सत्पात्र दत्तदानं यत् கல்பலதா அப்படிங்கிறது ஒரு பொயட்டிக் ஃப்ரேஸ். கல்பத்தரு, கல்பவிருஷம் இப்படிலாம் சொல்லலாம். அவன் ஒரு கல்பவிருஷம். சில இது பேர்லாம் கல்பவிருஷா ட்ரஸ்ட் அப்படின்னு பேர் வச்சுருப்பான். கல்பக விருஷா அப்படின்னா என்ன? கொடுத்துட்டே இருக்கக்கூடியது அப்படின்னு அர்த்தம். சரியா? கல்பத்தரோர் மூலம் ஸ்திதம்
ஆசீனம் அம்புதஷாமம் ஆயதாட்சம் அலங்கிருதம் இப்படி கல்பத்தரு. அப்போ பொதுவாக விஷ் ஈல்டிங் ட்ரீ கேள்விப்பட்டிருக்கேலோ, ஃபேரி டெய்ல்ஸ்லாம் வரும் இல்லையா, விஷ் ஈல்டிங் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாள். கல்பத்தரு அப்படின்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறது அப்படின்னு அர்த்தம். அப்போது அப்படி நினைக்கிறது நடக்கிறத விட எல்லாமே ஹேப்பனிங், அது அந்த மாதிரி விஷயம் எது அப்படின்னு கல்பத்தரு, உண்மையான கல்பத்தரு எது அப்படின்னா சத் சிஷ்யார்பித வித்யா. ஒரு நல்ல பாத்திரமாக இருக்கக்கூடிய ஒரு சிஷ்யனுக்கு கொடுக்கப்பட்ட வித்யை ஒரு கல்ப விருட்சத்துக்கு சமானம். கல்ப விருட்சம் இருந்தால் என்ன, நமக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் இல்லையா. அதுக்கு இங்கே எதை சமானப்படுத்தி சொல்கிறா அப்படின்னாக்க, ஒரு நல்ல பாத்திரமாக இருக்கக்கூடிய சிஷ்யனுக்கு அவனுக்காக கொடுக்கப்பட்ட வித்யை. அப்போது 2-3 இம்பார்ட்டண்ட்டான விஷயமா இருக்கீங்க. என்ன அப்படின்னாக்க ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு கல்பக விருட்சத்துக்கு எதை ஈக்குவேட் பண்ணுறான்னா வித்யாவை ஈக்குவேட் பண்ணுறான். அந்த வித்யா கூட யாருக்கு கொடுக்கணும் கரெக்டாக? இப்போ கர்ணனுக்கு கொடுத்த வித்யை என்னாச்சு? பரசுராமர் கர்ணனுக்கு வித்யை கொடுத்தார். அது யாருக்கு பயன்பட்டது? அந்த வித்யை துரியோதனனுக்கு போய் பயன்பட்டது இல்லையா? பயன்பட்டது இல்லைங்கள. ஆனால் யாருக்கு பயன்பட்டது? துரியோதனனுக்கு பயன்பட்டது. அப்படி ஆகக்கூடாது. அதனால் அவர் கோச்சுக்கிறார், நீ உண்மை சொல்லாமல் போய் சொல்லாமல் இது பண்ணுற அப்படின்னு. அப்போது வித்யை மட்டும் இம்பார்ட்டண்ட் இல்லை, அது நம்ம யாருக்கு கொடுக்குறோமோ அந்த பாத்திரமும் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த பர்சன் ரைட்டு பர்சனாக இருக்கும். இப்போ அட்டாம் பாம் வெடிக்கிறதுக்கான பாஸ்வேர்டு யாருக்கு கொடுத்தா சரியாக இருக்கும்? ரொம்ப இம்பார்ட்டண்ட் அந்த பர்சன். அந்த அட்டாம் பாம் பாஸ்வேர்டு வச்சுக்கிறார் அப்படின்னா தட் பர்சன் ஹஸ் டு பி ரியலி ரொம்ப எல்லாம் தெரிஞ்சவனாக இருக்கணும், விஷயமாக இருக்கணும், கண்டிப்பாக இது பண்ணியே இருக்கணும். இல்லை திடீர்னு அவன் வீட்டில் வந்த கோவத்தை பார்க்கணும், உலகமே சாகட்டும் அப்படின்னு போட்டுருக்கூடாது. அந்த மாதிரி ஆளுக்கெல்லாம் கொடுப்பாளா? கொடுக்கக்கூடாது. அப்போது பாத்திரம் இம்பார்ட்டண்ட். அப்புறம் கல்ப விருட்சம், கல்பம் எதில் இருக்கு? வித்யாவில் இருக்குது. ரெண்டுமே இம்பார்ட்டண்ட். இட் இஸ் த்ரூ நாலேஜ் தட் பிகெட்ஸ் வாட் எவர் யூ வாண்ட். வித்யா தான் எல்லாத்துக்கும் சிரம். வித்யா இருந்தால் வினயம் இருக்கும். வித்யா வினயம் இருந்ததுன்னா செல்வம் வரும். வித்யா வினயம் செல்வம் இருந்ததுன்னா பேரு புகழ் கீர்த்தி எல்லாமே வரும். வித்யா இருந்ததுன்னா எவ்ரிதிங், ஹோல் உலகமே உனக்கு இதுவாக இருக்கும். அப்போது வித்யா ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. அந்த வித்யை எப்படி அவ்வளோ இதுவாகிறது அப்படின்னா சரியான ஆள்கிட்ட கொடுக்கப்படுகின்ற அறிவை போல. அதை ஜஸ்ட்டு அந்த விஷயத்தை எடுத்து அதை அப்படியே டோட்டலாக கன்வெர்ட் பண்ணி பெருசு பண்ணிவிடுவான். புரியுறதா? இப்போ பில்கேட்ஸ் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவருக்கு அந்த நாலெட்ஜ் இருக்குல்ல, ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அந்த அறிவு அவர் எப்போ அடைஞ்சாரோ அது அப்படி பண்ணதுனால உலகத்தில் ஒரு ரூமில் உக்காந்துட்டு யார் எங்கே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலும் பில்கேட்ஸோட அக்கௌண்ட்டில் பணம் கிரெடிட் ஆகிற மாதிரி பண்ணிட்டான். அது தெரியுமா உங்களுக்கு? நீங்கள் இப்போ கம்ப்யூட்டர் ஆன் பண்ணலன்னா என்ன வரும்? வெல்கம் டு விண்டோஸ் அப்படின்னு வருது இல்லையா? அதுக்கு நீ பணம் கட்டியிருக்கணும், அப்போ தான் வரும் இல்லையா? இப்போ யார் எங்கே கம்ப்யூட்டர் ஆன் பண்ணாலும் அப்போது இதில் இங்கே நம்ம சாஸ்திரத்தில் பாத்திரம் அப்படின்னு சொல்லும்போது என்னென்னா வினயம் இருக்கணும், பணிவு இருக்கணும், பேராசை இல்லாமல் இருக்கணும். இதெல்லாம் இருந்தால் இந்த வித்யை பார்த்து சொல்லிக் கொடுக்கணும். துப்பாக்கி சொல்லிக் கொடுக்குற வித்யா யாருக்கு சொல்லி தருவா? எங்கள் பக்கத்தில் கோவம் வந்தால் டமால் டிமால் எல்லாத்தையும் போட்டு கீழே எடுத்து உடைப்பார். அவருக்கு சொல்லி கொடுத்துடலாமா எப்படி துப்பாக்கி சுடணுன்னு? என்ன பண்ணுவார் அவர்? சின்ன கோவம் வந்தாலே துப்பாக்கி எடுத்து எல்லாரையும் சுட்டுருவார். அப்போது இந்த பாத்திரம் ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரியா?
இதிலேருந்து சரி நம்ம என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, நாம் எது கல்பவிருட்சமாக எண்ணணும் அப்படின்னா, நமக்கு நல்ல வித்யை வேண்டும், அந்த வித்யைக்கான நல்ல பாத்திரமாக நம்மளை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி இருந்ததுனாக்க நீங்கள் உங்களுக்கும் பெருமை சேர்க்கலாம், உங்கள் குருவுக்கும் பெருமை சேர்க்கலாம். அடுத்தது கோ அக்ஷய வடவிருக்ஷா ஸ்யாத். வடவிருக்ஷம் போல அக்ஷயமாக இருக்கக்கூடியது எது? வடவிருக்ஷம் பார்த்துருக்கேலோ? வடவிருக்ஷம்னா என்ன? ஆலமரம். ஆலமரம் என்ன, கல்கட்டாவில் ஒரு ஆலமரம் இருக்குது. இப்போ அங்கே ஒரு போர்டு வச்சுருக்கா, என்ன தெரியுமோ, ஒரிஜினல் ட்ரங்க் வந்து இந்த இடத்துல இருந்தது அப்படின்னு போர்டு வச்சுருக்கா. ஃபஸ்ட்டு அந்த மரம் வளர்கிறதோட மெயின் இது இருக்குது இல்லையா, தண்டு இருக்குது இல்லையா, அந்த தண்டே அப்புறம் வந்து அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டே போகும் ஆலமரம் இல்லையா. அப்படிப்பட்ட அந்த மாதிரி ஏதாவது விடாமல் வளர்ந்துட்டே போகிற விஷயம் எது அப்படின்னா, விதிவத்து ப்ராப்பராக முறையாக சத்பாத்திர நல்ல பாத்திரத்தில் தத்த இடப்பட்ட தானம் எதுவோ, முறையாக நல்ல உகந்த பாத்திரத்தில் இடப்பட்ட தானம் எதுவோ அது வந்து அது வந்து நமக்கு வந்து அக்ஷயமாக விளங்கும். அப்போது ஒரு வாட்டி கிருஷ்ணர் என்னாச்சு, சுதர்சனம் வந்து திரும்பி கைக்கு வரைச்ச கையில் சின்னதாக காயம் பட்டுடுத்தோம். உடனே திரௌபதி என்ன பண்ணா, தன்னுடைய புது சாரி சாமுத்ரிகா போத்தீஸ்லேருந்து வாங்கினது, அதை என்ன பண்ணால் டர்ன்னு கழிச்சு உடனே ஒரு 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 செகண்ட் கூட யோசிக்கல, இது நம்மளுடைய புது புடவை, பட்டு புடவை, ராஜவஸ்திரம் எல்லாம் ஒன்றும் இல்லை, டக்குன்னு எடுத்து கட்டிட்டான். அதனுடைய பலன் என்ன கிடச்சிது? மீட்டர்ஸ் அண்ட் மீட்டர்ஸ் அண்ட் மீட்டர்ஸ் அண்ட் மீட்டர்ஸ் ஆஃப் சாரி தேவையான நேரத்தில் கிருஷ்ணர் கொடுத்தார். அப்போது அது வந்து அந்த மாதிரி காலம் தெரியணும், நேரம் தெரியணும், யாருக்கு கொடுக்குறோங்கிறது தெரியணும். இது எல்லாமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். தேசே காலேச்ச பாத்திரேச்ச யத்தானம் தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். அதேஷம் அகாலம் அபாத்திரம் இது வந்து தாமசம். சரியான பர்பஸுக்கு நல்லா புரிஞ்சுக்கணும், சரியான தேவைக்கு சரியான மனோபாவத்துடன் சரியான முறையில் சரியான அளவு கொடுக்கப்படுறது எதுவோ அது தானம். தானத்தை வந்து திருப்பி 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 வேறு வேறு விதமாக சொல்லியிருக்கா. தானத்தை பற்றி நிறைய சொல்லியாச்சு. பிரியாதேயம், ரியாதேயம், சம்விதாதேயம் அப்படின்னு. சரியா? அந்த மாதிரி 39. 40 என்ன? கிம் சஸ்திரம் சர்வேஷாம் யுக்தி மாதா சகாதேனுஹு கிம் நு பலம் யத்தைர்யம் கோ மிருத்யு யதாவதனரஹி யதவதார் கோ மிருத்யுः யதவதானரஹிதத்வம் கோ மிருத்யுः யதவதானரஹிதத்வம். சஸ்திரம். சஸ்திரம்னா என்ன? கையில் பிடித்தவாறு இருக்கக்கூடிய ஆயுதம், அதனுடைய பிரயோகம், அந்த விஷயத்துக்கு பேர் சஸ்திரகலான்னு பேர். டக்கு 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 டக்குன்னு. அப்போது கதை, கதை வந்து சஸ்திரம். இன்னொன்றுத்துக்கு பேர் என்ன? அஸ்திரம்னு பேர். அஸ்திரம் வந்து எப்படி இருக்கும்? தூக்கி போடுறது. சஸ்திரமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கிறது எது? ஒரு ஐட்டம் சொல்லுங்க பார்க்கலாம். சஸ்திரமாகவும் அஸ்திரமாகவும் இருக்கக்கூடாது. ஈட்டி. கரெக்ட். ஈட்டி வந்து கையில் வச்சுட்டு சண்டை போடலாம்,
தூக்கியும் போடலாம். சரியா? அஸ்திர சஸ்திரத்தை புரிய வைக்கிறதுக்காக அதை சொன்னேன். இங்கே என்ன கேட்குறான்னா, ஒருவனிடம் எப்பொழுதுமே இருக்கக்கூடிய சஸ்திரம் எது, அவனிடத்திலேயே இருக்கக்கூடிய சஸ்திரம் எது? இல்லை நான் பெப்பர் ஸ்ப்ரே வச்சுருக்கேன் பேக்கில், சின்னதாக ஒரு பென் நைஃப் வச்சுருக்கேன், பென் நைஃப் இப்படி காட்டினோடனே பயந்துருவானாக்கம். யுக்தி அப்படிங்கிறார். யுக்தி அப்படின்னா என்ன? திங்கிங் கேப்பபிலிட்டி. இப்போ இங்கே என்ன பண்ணணும், இப்போ இங்கே எப்படி பேசணும், இப்போ இங்கே எப்படி நடந்துக்கணும் அப்படின்னு இருக்கிறதுக்கு பேர் யுக்தின்னு பேர். அது நம்மளை நாமளே காப்பாற்றிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம், எதிராளியை ஜெயிக்கிறதுக்கும் பயன்படுத்தலாம். இதில் ராமாயணத்தில் ஹனுமார் லங்கையை தாண்டுறார். லங்கையை தாண்டும்போது ஒரு பெரிய ராட்சசம் என்ன சொல்கிறான்னா, இந்த இடத்துலேருந்து போச்சுன்னா, இந்த இடத்துலேருந்து போனால் என் வாயில் நுழையாமல் போக முடியாது அப்படின்றார். அப்போ ஆஞ்சநேயர் உடனே என்ன யுக்தி பண்ணுறார்? அழகா உடம்பை பெருசாக்குறார். உடம்பை பெருசாக்குறார். அந்த ராட்சசியும் என்ன பண்ணா, வாயை ரொம்ப பெருசாக்கினான். இவர் என்ன பண்ணார்? டக்குன்னு தன்னோட உடம்பை சின்னதாக்கி அவளோட வாய்க்குள்ளே போயிட்டு திருப்பி வெளில வந்துட்டார். வெளில மாதா, உங்களுடைய ஆணைப்படி உங்கள் வாய்க்குள்ளே பூந்து நான் வந்துட்டேன், இப்போ என்னை போக விடுங்கோ. அந்த ராட்சசி ரொம்ப சந்தோஷமாயிடுவா. அப்பா இவ்வளோ பணிவாக இருக்கியே, என்னோட சண்டை கூட போடாமல் இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு ப்ளஸ் பண்ணி அனுப்புவான். இதுக்கு பேர் யுக்தின்னு பேர். அதே மாதிரி லங்கா போன உடனே பெரிய பெரிய அந்த இது இருந்தது இல்லையா, அந்த இடத்துல எப்படி ஆனார்? குட்டி குரங்கா ஆகிட்டார். நான் எவ்வளோ பெரிய ஆள், இது குட்டி குரங்கெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் அப்படிமா நான் மாற காட்டிட்டு போவேன் அப்படிலாம் கிடையாது. அங்கே குட்டியாக இருந்துட்டு தூண்லாம் பின்னாடி ஒளிஞ்சுண்டு போய் ஒரு இடமா பார்க்குறார். அப்புறம் எல்லாரையும் அடித்தவர் இந்திரஜித்தை மட்டும் அடிக்கலை. ஏன்? அகெயின் யுக்தி. ராவணனை போய் பார்த்து பேசணும். மேகதூத்தன் தானே? ஆமாம், மேகதூத்தன் தான் கட்டி போடுவான், ஹனுமாரை கட்டுவான். பிரம்மாஸ்திரத்தை கட்டுப்படுவார். அப்புறம் போயிட்டு அப்போ தான் ராவணனை பார்த்து மிரட்டிட்டு வர முடியும். இதெல்லாம் யுக்தின்னு பேர். நீங்கள் ஹோல் சுந்தரகாண்டம் பார்த்தீங்கன்னாக்க உங்களோட யுக்தி, சுந்தரகாண்டத்துக்கு பல பலன் இருக்குது. அதில் ஒரு பலன் என்னென்னா, வாழ்க்கையில் உங்களுடைய யுக்தி ஜாஸ்தி ஆகிடும். அடுத்தது என்ன கேட்குறாரு? யார் மாதா அப்படின்னு கேட்குறாரு. அம்மா யார் அப்படின்னா தேனு, கோமாதா தான் நம்மளுடைய மாதா. கோமாதா எங்கள் குலமாதா அப்படின்னு சொல்கிறார். ஃபர்தராக என்னங்கிறத நம்ம நாளைக்கு கிளாஸில் கண்டினியூ பண்ணலாம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்சதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். வேறு எதுவும் இல்லை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை தானே. நாளைக்கு ரெகுலர் கிளாஸ் 7 to 8. ஹரி ஓம்.